அடுத்த ஸ்லைடு வாங்க. ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. ಮುಂಬರುವಂತ ಚಿತ್ರಕ್ಕೆ ಬನ್ನಿ. நம்ம விசுவாசத்துக்கு அளவுக்கு நம்ம வந்து சில ஊழியங்களை நம்ம எடுத்து செய்யலாம். ನಮ್ಮ ನಂಬಿಕೆಗೆ ವ್ಯಕ್ತಪಡಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡಬಹುದು. ஒரு சின்ன பைபிள் ஸ்டடி எடுக்கிறதா இருக்கலாம், ಒಂದು ಚಿಕ್ಕ ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದಾಗಿರಬಹುದು, இல்ல ஒரு ஜெபக்கூட்டம் நடத்துறதா இருக்கலாம், ಒಂದು ಪ್ರಾರ್ಥನಾ ಕೂಟ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತದಾಗಿರಬಹುದು, இல்ல யார்ட்டையா போய் இயேசுவை பத்தி ட்ராக்ஸ் கொடுக்கறதா இருக்கலாம், சாட்சி சொல்றதா இருக்கலாம், ಇಲ್ಲ ಇತರರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಟ್ರ್ಯಾಕ್ಸ್ ಆಗೋದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸುವಂತದಾಗಿರಬಹುದು. ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கேலி பண்ண கூடாது. இதுல ಒಬ್ಬರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಗೇಲಿ ಮಾಡಬಾರದು. எனக்கு சின்ன வயசுல என்னாச்சு, மத்தவங்கிட்ட போய் இயேசுவை பத்தி சொல்லணும்னு ஒரு ஆசை, ஆனா ரொம்ப பயம். ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಅಣ್ಣನವರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇತರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ, ಯೇಸುವಿನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಆಸೆ, ಅದರ ಭಯ. எல்லாரும் நல்லா சொல்றாங்களே, மத்தவங்க இவரு எவ்வளவு தைரியமா சொல்றாரு, எனக்கு இந்த தைரியம் இல்லையே, எவ்வளவு நல்லா சொல்ற அப்படின்னு எனக்கு ஒரே போராட்டம். ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், ஆண்டவரே என்னால முடியலையே அப்படின்னு நான் வந்து கேட்டே இருப்பேன். ಅವರು ಎಷ್ಟು ಧೈರ್ಯವುಳ್ಳವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ರಲ್ಲ, ನನಗೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಅಥವಾ ಒಂದು ಧೈರ್ಯ ನನ್ನಲ್ಲಿ ಇಲ್ವಲ್ಲ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದೆ. அப்போ ஒரு நாள் இந்த வசனத்தை நான் பார்த்தேன். ಆಗ ಒಂದು ದಿವಸ ಒಂದು ವಚನವನ್ನು ನೋಡಿದೆ. சோ ஆண்டவருக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு gift கொடுத்திருப்பார். ದೇವರು ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಒಂದು ವರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒருத்தர் நல்லா பாடுவாங்க, அவங்களுக்கு வந்து பாடுற gift ஆண்டவர் கொடுத்திருக்கார். ಒಬ್ಬರು ಚೆನ್ನಾಗಿ ಆಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅವರಿಗೆ ಒಂದು ಆಡುವಂತ ಒಂದು ವರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சில பேர் நல்ல மெசேஜ் கொடுப்பாங்க, அந்த போதிக்கிற வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். ಕೆಲವರು ಒಳ್ಳೆ ಉಪದೇಶ ಕೊಡುವಾಗ ಅವರಿಗೆ ಬೋಧಿಸುವಂತ ವರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சில பேர் நல்ல தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, உற்சாகப்படுத்துவாங்க ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி, ஆண்டவர் அந்த வரத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ಕೆಲವರು ಪ್ರವಾದನೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ವಚನದ ಮೂಲಕವಾಗಿ ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರಚಾರಪಡಿಸ್ತಾರೆ, ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಅವರನ್ನು ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. ಇನ್ನು சில பேர் வந்து கொடுப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கிற வரத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கார். ಕೆಲವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೊಡುವಂತದ್ರು ಇರ್ತಾರೆ, ಅವರಿಗೆ ದೇವರು ಕೊಡುವಂತ ವರವನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. இப்ப நான் வந்துட்டு எனக்கு வந்து மத்தவங்கிட்ட இது சொல்ல முடியல அப்படின்னு வந்து எனக்கு கவலைப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த வரத்தை நான் என்ன பண்ணணும், அதுல உண்மையா இருக்கணும், அதை யூஸ் பண்ணணும். ಅಲ್ಲಿ ದೇವರು ನನಗೆ ಯಾವುದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ವರವನ್ನು ಕೊಟ್ಟಿರಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದಲ್ಲ, ನನಗೆ ಕೊಟ್ಟಿರತಕ್ಕಂತ ವರಗಳನ್ನ ನಾನು ಉಪಯೋಗಿಸುವುದರಲ್ಲಿ ಸಿದ್ಧನಾಗಿರಬೇಕು. சில பேர் சொல்லுவாங்க, சில சர்ச்லலாம் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லுவாங்க, எல்லாரும் வந்து நீங்க என்ன பண்ணணும், நீங்க எல்லாரும் போயிட்டு சுவிசேஷத்தை நீங்க வந்து ரோடா போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ಕೆಲವು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ಎಲ್ಲರೂ ಖಂಡಿತವಾಗಿ ಎಲ್ಲಾ ರಸ್ತೆಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ತಿಳಿಸಬೇಕು ಅಂತಂದ್ರೆ, அது நீ இல்லாட்டி நீ என்ன பண்ணுவ, நீ வந்துட்டு நீ நரகத்துக்கு போயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನೀನು ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ. இல்ல, ஆண்டு நம்மளுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தின்படி இருக்கிற வரத்தை நம்ம உபயோகப்படுத்தினா போதும். ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರತಕ್ಕಂತ ವರವನ್ನ ಆ ಒಂದು ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿದ್ರೆ ಸಾಕು. இப்ப சில பேர் நான் பார்த்திருக்கேன், அவங்களுக்கு அந்த வரமே இருக்காது, ஆனா அதை ட்ரை பண்ணுவாங்க. ஐயோ எனக்கு ஏன் இந்த வரம் இல்லையே, வரேன் போட்டு போராடிட்டு பிரச்சனை பட்டு அவங்க அப்படியே ಟೆನ್ಷನ್ ಆವಾங்க. அவங்க ಕೆಲವರಿಗೆ ಆ ಒಂದು ವರವಿಲ್ಲದಿದ್ರು ಕೂಡ ಅಯ್ಯೋ ನನಗೆ ಯಾಕಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಹೋರಾಟವನ್ನು ಮಾಡುವವರಾಗಿ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಉದ್ಭವಿಸಿಕೊಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. இப்போ எனக்கு பாடுற வரம் இல்ல, ನಮಗೆ ಇವಾಗ ಆಡುವಂತ ವರ ಇಲ್ಲ, நான் ட்ரை பண்ண மாட்டேன், ನಾನು ಅದನ್ನ ಟ್ರೈ ಮಾಡುವುದಿಲ್ಲ. எனக்கு தெரியும் என் பாடுற வரம் இல்ல, எனக்கு ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ ಆಡುವಂತ ಒಂದು ವರ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. சில வரங்கள் எது இல்லையோ நான் ட்ரை பண்ண மாட்டேன், எது இருக்கோ அதுல வந்து நான் என்ன பண்றேன், என் நேரத்தையும் என் எனர்ஜியும் செலவு பண்றேன். ನನಗೆ ಯಾವುದು ವರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಅದರಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ಸಮಯವನ್ನ ಎನರ್ಜಿಯನ್ನು ನಾನು ವ್ಯಯ ಮಾಡ್ತೇನೆ. சில பேருக்கு இரக்கம் காட்டுற வரமா, இரக்கம் காட்டுவாங்க. சில பேர் ரொம்ப இரக்கம் காட்டுவாங்க. அவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம், அவங்க வந்து ஹவுஸ் விசிட்டிங் போலாம், ஏன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போலாம், ஏன்னா இரக்க சுபாவம் அவங்களுக்கு. அப்படியே கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. ஐயோ எனக்கு ஏன் கண்ணீரே வர மாட்டேங்குது அப்படின்னு, ஏன்னா அவங்களுக்கு இறக்க வரவு இருக்குது, அவங்க கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಕೆಲವರಿಗೆ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸುವಂತ ವರ ಇರ್ತದೆ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಅವರು ಒಂದು ಮನೆಗೆ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಸಂದರ್ಶಿಸುವಾಗಿದ್ದಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಸಂದರ್ಶಿಸುವಂತದ್ದಾಗಿರ್ಬೋದು, ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ವರವನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. ಅಯ್ಯೋ ನನಗೆ ಹಾಕಿದ್ದು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಂತದ್ದಲ್ಲ. இங்க 8வது வசனத்தை போட்டு லீடிங் இன் போட்டுங்க. லீடிங்னா என்னது? லீடிங் என்ன சொல்றாங்க? லீடிங் வித் டிலிஜென்ஸ்க்கு புத்தி சொல்லுகிறவன், பகிர்ந்து கொடுக்கிறவன், புத்தி சொல்லுகிறவன். அதுக்கப்புறம் பகிர்ந்து கொடுக்கிறவன், அப்புறம் அடுத்து முதலாளி. என்னது? முதலாளியானவன், லீட் பண்றவங்க. சில பேர் நல்ல லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கும், அவங்க வந்து ஜனங்களை வந்து நல்லா லீட் பண்ணுவாங்க. எல்லாரும் வந்து லீட் பண்ணும், எல்லாரும் லீடர் ஆயிட்டுனா என்ன ஆகும்? சில பேர் நல்லா லீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, என்ன gift கொடுத்திருக்காரு? ಲೀಡ್ ಪண்ற gift ಕೊಡ್ತಿರ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ಕೆಲವರು ಹಿರಿತನ ನಡೆಸುವಂತ ಒಂದು ವರವನ್ನು ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. ಅವರು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಹಿರಿತನ ನಡೆಸಬೇಕು ಎಂಬುದಾಗಲ್ಲ, ಹಿರಿತನದ ಒಂದು ವರವನ್ನು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಸುವಂತದ್ದು. புரியுதா இப்போ எல்லாருக்கும்? சோ ஆண்டவர் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சில வரங்களை கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க நல்லா பண்ணும்போது யார் மகிமைப்படுவா? ದೇವ ನಾಮ ಮಹಿಮೆಪடும், ಚರ್ಚ್ வந்து ಕೆಟ್ಟಪடும். ಅಲ್ಲಿ ದೇವರು ಅವರ ಯೋಗ್ಯತೆಗೆ ತಕ್ಕಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ವರಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. ಆ ಒಂದು ವರಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸುವಾಗ ಸಭೆ ಮೊತ್ತದಲ್ಲಿ ಅಭಿವೃದ್ಧಿಯನ್ನು ಹೊಂದಲ್ಪಡ್ತದೆ. ಇದು ಅನ್ಯ ಭಾಷೆ பேசுறதும் ஒரு வரம் தான். ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡುವಂತದ್ದು ವರನೇ. வேற பாஷைகள்ல பேசுறது, ಬೇರೆ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಂತದ್ದು. சில பேர் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, பேசு வாய் தர வாயை வச்சு ஆட்டுவாங்க. சில சர்ச்சில் இப்படி வச்சு சொல்லு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. எதுக்கு ஆவியானவர் நேச்சுரலா கொடுக்கிற வரத்தை ஏன் இப்படி போட்டு போராடி தவிச்சு பண்ண வைக்கிறீங்க? ஏன் இவர் அந்நிய பாஷையில பேசணும், இவர் பெரியவர், இவர் பேசல, இவங்க எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிடுவாங்க. பைபிளுக்கு புறம்பான காரியங்கள் அதெல்லாம்.
ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಕೆಲವು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡು ಎಂಬುದಾಗಿ ಕಡ್ಡಾಯಪಡಿಸುವವರಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಅದು ಬರ್ದೇ ಇದ್ರು ಕೂಡ ಕಡ್ಡಾಯಪಡಿಸುವವರಾಗಿ ಮಾತನಾಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದೆಲ್ಲ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಸತ್ಯವೇದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ದೂರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯಗಳು. சோ அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ತುಂಬಾ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇರಲ್ಪಡಬೇಕು. வரங்களை கொடுக்குது பரிசுத்த ஆவியானவர். ಅಲ್ಲಿ ವರಗಳನ್ನು ಕೊಡುವಂತದ್ದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ. நான் நிறைய இடத்துல இருந்திருக்கேன், அந்நிய பாஷையில பேசின இடங்களிலே நான் இருந்திருக்கிறேன் நிறைய இடத்துல. ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳಿಂದ ಮಾತನಾಡುವಂತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಾನು ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ஒரு இடத்துல ஒரு ஜெப கூட்டத்துக்கு போயிருந்தோம். அங்க வந்து அந்த அம்மா வந்து படிச்சதே இல்ல, ஸ்கூலுக்கும் போனதில்ல, எங்கேயும் போனதில்ல, இங்கிலீஷ் பாஷையில அப்படி அந்நிய பாஷை பேசுது. எனக்கு இங்கிலீஷ் தெரியும், அதனால அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியும். ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ವಿ. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಓದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗಳು ಇಂಗ್ಲಿಷ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ನಾನು ಇಂಗ್ಲಿಷ್ ಭಾಷೆ ಬರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ. என்ன பண்ணும், அந்த இடத்துல ஒரு மனதோட ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணும். ஆண்டவரே ஒரு மனதோட ஜெபிக்கிறோம், ஆவியானவரே நீங்க வாங்க, நீங்க என்ன செய்யணும்னு இருக்கீங்களோ செய்யுங்க அப்படி நம்ம ஒப்பு கொடுத்ததுனால அந்த இடத்துல ஒருத்தர் அந்நிய பாஷை ஒரு வேற வரங்கள் வந்து அந்த இடத்துல வந்துச்சு. ಅಲ್ಲಿ ಏಕ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ ದೇವರ ಅದಕ್ಕೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳು ಮಾತನಾಡುವಂತದ್ದಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಇನ್ನು ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವರಗಳು ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவரை விடுங்க, அவர் வந்து என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிக்கங்க, உங்க விசுவாசத்துக்கு தகுந்தபடி உங்களுக்கு வாங்கிக்கங்க. ಅಲ್ಲೇ ಟೆನ್ಷನ್ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಡ್ರಿ, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೊಡ್ರಿ, ದೇವರು ಕೊಡುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ಪಡೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡ್ರಿ. சோ இதான் வந்து நம்ம யூஸ் பண்ற வரத்தை. நீங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்வார், யாருக்கு, திமோத்தேயுக்கு சொல்வார், உன் வரத்தை வந்து கொழுந்து விட்டு எரிய வை, அதை நீ அசட்டை செய்யாதே அப்படின்னு சொல்வார். அதை வந்து நீ யூஸ் பண்ண தான் பெட்டர் ஆக முடியும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ನಿನ್ನಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಒಂದು ತಲಾಂತುಗಳನ್ನ ಅಥವಾ ವರಗಳನ್ನ ನೀನು ಇಟ್ಟುಕೊಳ್ಬೇಡ, ಅದನ್ನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಕುದಿಸುವಂತ ಉಪಾಧಿಯಲ್ಲಿ ನೀನು ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಡು ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு நான் போதிக்கிற வரம் எனக்கு இருக்குதுன்னா, எனக்கு ஆண்டவர் வரத்தை கொடுத்துட்டாரு, எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு நான் வந்துட்டு அசால்ட்டா இருக்கக்கூடாது. அதை வந்து இன்னும் நான் வந்து அதுல என்ன பண்ணணும், ஆண்டவரே எனக்கு வரத்தை கொடுத்துருக்கீங்க, இந்த வரத்துல நான் இன்னும் வளரணும், அந்த வரத்துல வந்து நீங்க டெவலப் ஆகணும் அப்படின்னு ஆண்டர்கிட்ட நான் கேட்டு அதுல வளரும் போது இன்னும் நல்லா போதிக்கிறதுக்கு ஆண்டர் என்ன பண்ணுவார், அந்த வரத்திலே நான் இன்னும் வளர்றதுக்கு ஆண்டர் வந்து கிருபை செய்வார். ಅಲ್ಲಿ ಬೋಧಿಸುವಂತ ವರಗಳನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದು ಇಷ್ಟು ಮಾತ್ರ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಅಸಡ್ಡೆ ಮಾಡದೆ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಂಥದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ ದೇವರು ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲ್ಪಡ್ತಾರೆ. கொஞ்ச நாள்ல வந்து 1 கொரிந்தியர் 12, 13, 14 வருவோம். அப்போ அந்நிய பாஷைகளை பறித்து இன்னும் கிளியரா நான் வந்து அதை நான் சொல்றேன். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳಲ್ಲಿ 1 ಕೊರಿಂಥ 12, 13, 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಬರ್ತೀವಿ. ಅಲ್ಲಿ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳ ಕುರಿತಾಗಿ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟೀಕರಿಸುವ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ.